வணக்கம். நம்மளோட கதாநாயகன் வந்தியத்தேவனை பற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம நிறைய நாள் தஞ்சையில் நடந்த விஷயத்தை பற்றியே பார்த்துட்டு இருந்தோம். பழையாறையிலேருந்து தஞ்சை கோட்டைக்கு குந்தவை வருகை தந்தது, அவருடைய அப்பா சுந்தர சோழரை அவர் சந்தித்து பேசியது, நந்தினியை நேருக்கு நேர் சந்தித்து பேசியது, சேந்தன் அமுதனை குந்தவை விடுதலை செஞ்சது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தஞ்சையில் நடந்துட்டு இருக்கிறப்ப வந்தியத்தேவன் தமிழ்நாட்டிலேருந்து சென்று ஈழத்துக்கரையோடு நடந்து சென்று பாலாவி நதிக்கரையில் இருந்த மாந்தோட்ட மாநகரை அடைஞ்சார். ராமேஸ்வர கடலுக்கு அப்புறத்தில் ஈழ நாட்டு கடற்கரையில் இருந்த அம்மாநகரம் திருஞான சம்பந்தர் காலத்திலும் சுந்தரமூர்த்தியின் காலத்திலும் இருந்தது போலவே இப்போதும் பசுமையான மரங்கள் அடர்ந்த சோலைகளினால் சூழப்பட்டு கண்ணுக்கு இனிமையாக காட்சி அளிச்சிச்சு. அந்த நகரில் இருந்த கோட்டை மதில்களில் கடல் அலைகள் மோதி சலசல அப்படின்னு சத்தம் எழுப்புச்சு. ஆந்தோட்ட நகரோட துறைமுகத்தில் பெரிய கப்பல்லேருந்து சின்ன கப்பல் வரைக்கும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. அவற்றிலிருந்து கரையில் இறக்கப்பட்ட பண்டங்கள் மலைமலையாக குமிஞ்சு கிடந்துச்சு. இவையெல்லாம் சம்பந்தர் சுந்தரர் காலத்தில் இருந்தது போலவே இருந்தாலும் வேறு சில மாற்றங்களும் இருந்துச்சு. பாந்தோட்ட நகரோட வீதியில் இப்போது கேதீஸ்வர ஆலயத்துக்கு செல்லும் அடியார்களோட கூட்டம் அதிகமாக இல்லை. பக்தர்கள் இறைவனை பாடி பரவசம் அடைந்த இடங்கள்லாம் இப்போது போர் வீரர்கள் காணப்பட்டன. கத்தியும் கேடயமும் வாளும் வேலும் கையில் கொண்ட வீரர்கள் அங்கும் இங்கும் திரிஞ்சாங்க. சென்ற 100 ஆண்டுக்கு அதிகமாக அந்த நகரம் ஒரு யுத்த தலமாகவே மாறிடுச்சு. தமிழ்நாட்டிலேருந்து ஈழத்துக்கு போருக்கு வந்த படைகள் பெரும்பாலும் அங்கே தான் கப்பல் ஏறுவாங்க. நகரம் பல தடவை கைமாறி விட்டது. சில சமயம் இலங்கை மன்னர்களிடமும் சில சமயம் பாண்டிய அரசர்களிடமும் அது இருந்துச்சு. பராந்தக சக்கரவர்த்தி காலத்தில் சோழர்கள் ஆதிக்கத்தில் இருந்து வந்துச்சு. இந்த யுத்த நகரத்து கோட்டை மதில் வாசல்ல வந்தியத்தேவன் வந்து நின்றாரு. நகருக்குள் போக வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. காவலர்கள் அவரை உள்ள விட மறுத்தாங்க. அதனால முன்னாள் கடம்பூர்ல கையாண்ட யுத்தியையே இங்கும் அவர் கையாண்டாரு. காவலர்களை பலவந்தமாக தள்ளி கொண்டு உள்ளே நுழைய பார்த்தாரு. காவலர்கள் அவரை சிறைப்பிடித்து கோட்டை தலைவரிடம் கொண்டு போனாங்க. வந்தியத்தேவன் கோட்டை தலைவரிடம் இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு முக்கியமான ஓலை கொண்டு வந்திருப்பதாகவும் அதை பற்றி சோழ சேனாதிபதியிடம் விவரம் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார். அவரை பரிசோதித்து பார்த்தாங்க. கொடும்பாளூர் பெரிய வேளார் பூதி விக்ரமகேசரி அந்த சமயத்தில் இலங்கை படை சேனாதிபதியாக இருந்தார். அவரிடம் போய் சொன்னாங்க. பூதி விக்ரமகேசரி அப்போது முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயருடன் பேசிக்கொண்டிருந்தார். அவருடன் ராமேஸ்வரம் வரையில் போவதற்கு ஆயத்தமாக இருந்தார். ஆகையால் திரும்பி விசாரிப்பதாகவும் அதுவரையில் அந்த வீரனை காவலில் வைத்திருக்கும்படியும் சொல்லிவிட்டு போனார். அதுக்கப்புறம் வந்தியத்தேவனை அழைச்சிட்டு போய் ஒரு பாலடைந்த மாளிகையில் ஒரு அறையில் தள்ளி பூட்டினாங்க. வாசலில் காவலும் போட்டாங்க. வந்தியத்தேவன் நீண்ட நேரம் பயணிச்சனால ரொம்ப களைப்பாக இருந்தால் அதனால் தன்னை சிறைப்படுத்தியது குறித்து அவர் மகிழ்ந்தார். 2 நாள் அலைச்சல் இல்லாமல் ஓய்வு பெறலாம் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார். முதல் நாள் அவருக்கு அத்தகைய ஓய்வு கிடைச்சிச்சு. ஆனால் 2ஆம் நாள் ஒரு தொல்லை ஏற்பட்டுச்சு. அவர் இருந்த அறைக்கு அடுத்த அறையில் ஏதோ விசித்திரமான சப்தங்கள் கேட்டுச்சு. யாரோ ஒருவர் இன்னொருவரை அடர்த்தி மிரத்தி அவருடைய வீர பேச்சுக்கள் பிரமாதமா இருந்துச்சு. இந்த அச்சி இப்போ கிட்ட வராத, அருகில் வந்தன கொன்னுடுவேன், அடித்து நொறுக்கி விடுவேன், ஜாக்கிரதை, உன் உயிர் உன்னுடையதல்ல, யமலோகத்துக்கு அனுப்பி விடுவேன், ஒரே உதையில உன் உயிர் போய்விடும். இப்படியெல்லாம் அடுத்த அறையில் யாரோ கத்திட்டு இருந்தாங்க. யாரை பார்த்து இப்படியெல்லாம் கத்துறான் அப்படிங்கிறது தெரியல. ஒரே குரல் தான் கேட்டுதே தவிர அதற்கு எதிர்குரல் கேட்கல. ஒருவேளை யாராவது பைத்திய பிடித்த போர் வீரராக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம தூக்கம் போச்சு, கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா அதற்கும் இடையூறு நேர்ந்துருச்சே அப்படின்னு வந்தியத்தேவன் புலம்புனாரு. சொன்னால் கேட்க மாட்டாயா, சும்மா போக மாட்டாயா, சரி உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. இந்த வார்த்தைகளுக்கு அப்புறம் தொப்பென்று வந்தியத்தேவனோட அறையில ஏதோ விழுந்துச்சு. படுத்திருந்த வந்தியத்தேவன் தூக்கி வாரி போட்டு எழுந்தான். விழுந்தது என்னவென்று உத்து பார்த்தான். உடனே அவனை அறியாம சிரிப்பு வந்துருச்சு. கலகலவென்று சிரித்தான். ஏன் அப்படின்னா அடுத்த அறையிலேருந்து அப்படி வேகமா விழுந்தது ஒரு பூனை அப்படின்னு வந்தியத்தேவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஓஹோ, உனக்கு சிரிக்க வேற தெரியுமா, சரி மறுபடியும் இங்க மட்டும் வராதா அப்படின்னு பக்கத்து அறையில இருந்த அந்த குரல் சொல்லுச்சு. யாரோ பைத்தியக்காரன் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இல்லாட்டி பூனையுடன் இவ்வளவு வாதாடுவானா, அல்லது பூனை மனிதரை போல் சிரிக்கும் அப்படின்னு தான் எண்ணுவானா. ஆனால் அதில் உள்ள ஒரு அதிசயம் என்னன்னா, அப்படியெல்லாம் பேசிய குரல் அவருக்கு ஏதோ தெரிஞ்ச குரல் அப்படிங்கிற சந்தேகம் உண்டாகுச்சு. எங்கோ எப்போதோ கேட்ட குரல் போல இருந்துச்சு. ஆனால் யாருடைய குரல், எங்கே கேட்ட குரல் நினைத்து பார்த்து கூட அவருக்கு ஞாபகம் வரவே இல்லை. எப்படியாவது இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும் அப்படின்னு எண்ணி வந்தியத்தேவன் படுத்து கொண்டாரு. கண்ணை மூடி தூங்கி பார்த்தாரு. ஆனால் தூக்க முடியல. சற்று நேரத்தில் அவருடைய உள்ளங்காலில் ஏதோ வளவெளவென்று தட்டுப்பட்ட
தட்டப்பட்டுச்சு. கண்ணை திறந்து பார்த்தா பூனை அங்கே படுத்திருந்துச்சு. அடக்கடவுளே, இதை கால் மாட்டில் வைத்துக்கொண்டு எப்படி தூங்குறது? உதைத்து தள்ளினாரு. பூனை நகர்ந்து சென்றது. கண்ணை திருப்பி மூடினாரு. மறுபடியும் அவர் பக்கத்தில் கையில் ஏதோ மிருதுவாக தட்டுப்பட்டுச்சு. கண்ணை திறந்து பார்த்தா பூனை அவர் பக்கத்தில் படுத்துக்கொண்டு செல்லம் கொஞ்சி கொண்டிருந்துச்சு. ஆளையும் வேலையும் அச்சமின்றி தாங்கக்கூடிய வீரனுக்கு பூனை தன் வாளினால் தடவும் அனுபவத்தை தாங்க முடியல. எழுந்து பூனையை அதை கழுத்தில் பிடித்து தூக்கினாரு. அவருடைய அறைக்கு அடுத்த அறைக்கு மத்தியில் இருந்த சுவரின் உச்சியில கொஞ்சம் இடிந்து பொக்கை விழுந்திருந்தது. அதன் வழியாக பூனையை தூக்கி எரிஞ்சாரு. அடுத்த அறையில சிறிது நேரம் ஒரே ரணகலமா இருந்துச்சு. மனித குரல் கூப்பாட்டுடன் பூனையின் கரமுரா சத்தமும் சேர்ந்து கொண்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் தொலை அப்படிங்கிற குரல் கேட்டுச்சு. பூனையோட மியா மியா சத்தமும் கொஞ்சம் தூரம் வரையில சென்று மறைஞ்சிச்சு. பிறகு நிசப்தம் நிலவிச்சு. வந்தியத்தேவன் தூங்கினாரு. அரை தூக்க நிலையில அவர் ஒரு கனவு கண்டாரு. மிக இன்பமான கனவு. இளைய பிராட்டி குந்தவை தேவி அவர் அருகில் உட்கார்ந்து அவர் நெற்றியை தடவி விடுவது போல அவர் கனவு கண்டாரு. ஆஹா, பூனையோட வாளுக்கும் இளவரசியோட கைவிரலுக்கும் எத்தனை வித்தியாசம்! சட்டென்று அவருக்கு விழிப்பு வந்துருச்சு. இவ்வளோ நல்ல கனவு கலைஞ்சிருச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அடுத்த அறையிலிருந்து யாரோ சுவரை தட்டுனாங்க. அந்த பைத்தியக்காரனாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிச்சாரு. யார் அங்கே? பூனையை எடுத்து எரிந்தது யார் அப்படின்னு அந்த குரல் சொல்லுச்சு. வந்தியத்தேவன் மறுமொழி சொல்லலை. என்ன பூனை பிறண்டுவது போல சப்தம் மறுபடியும். இல்லை இல்லை, யாரோ அப்புறத்தில் சுவரில் ஏறுவதற்கு முயற்சிக்கிறாங்க. வந்தியத்தேவன் அப்போவும் எழுந்திருக்கல. படுத்தபடியே ரொம்ப கவனமாக காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தாரு. ஆனால் முன்ஜாக்கிரதையாக கை மட்டும் கத்தி பிடியில் இருந்துச்சு. சுவரோட உச்சியில் இருந்த பொக்கையில் முதல்ல ஒரு இரு கைகள் தெரிஞ்சிச்சு. பிறகு முண்டாசு தெரிஞ்சிச்சு. முண்டாசு கடியில் ஒரு முகம் மேலே குனிஞ்சு பார்த்துச்சு. இவர் ஆழ்வார்க்கடியான் அல்லவா? தலைப்பாகையை கட்டி இருக்கிறதால தோற்றத்தில் சிறிது மாற்றம் இருக்குது. ஆனாலும் ஆழ்வார்க்கடியான் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இவர் எதற்காக இங்கே வந்திருக்கிறாரு? நாம் இருப்பது தெரிந்து தான் வந்திருக்கிறோமோ? உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிறாரோ இல்லை இடையூறு செய்ய வந்திருக்கிறாரோ? இப்படியெல்லாம் வந்தியத்தேவன் யோசிச்சாரு. வந்தியத்தேவன் எழுந்து உட்கார்ந்து, ஓ வீர வைஷ்ணவரே, வருக வருக, சிவபுண்ணிய ஸ்தலமாகிய திருகேஸ்வரத்துக்கு வருக வருக அப்படின்னு சொன்னாரு. தம்பி, நீதானா? நினைத்த வேறு யார் இவ்வளவு அமுக்கு பிள்ளையாராக குரல் காட்டாம உட்கார்ந்துருக்க முடியும் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொல்லிக்கொண்டு அறையில குதித்தாரு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.